Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ராஜி மேமோட டேர் என்னன்னா, அவங்க இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு ஆளு. ராஜிமா இருக்காங்கல்ல, இந்த வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் சும்மா அருமையா செய்வாங்க. அவங்களுக்கு தான் நடிப்புனா நல்லா வருமே. வேலை செய்யற மாதிரி நடிக்கணும், அப்படிதானே மேடம்? ஐயோ, சும்மா எப்படி தூள் கலப்புறாங்கன்னு நீங்க பாருங்களேன். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மல்லி இந்த வீட்டோட ஓனர். அவங்க கிட்ட நீங்க வேலை செய்யற மாதிரி நடிக்கணும். ஐயோ, இந்த மாதிரி டேர்லாம் யார் எழுதி போட்டது? அதாவது நான் சும்மா கேட்டேன். ஏன் ரஞ்சிதா, நல்லா இல்லையா? மேடம் தான் எழுதி போட்டாங்க. ஆ, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நடிப்பு அரக்கி இல்ல அவ. ஆனா இதா இருக்காளே மல்லி, இவளுக்கெல்லாம் நடிப்பே வராது, மக்கு மக்கு. பின்ன மேடம், நான் வேணா முதலாளி அம்மாவா இருக்கட்டா மேடம்? நோ மேடம், மல்லி தான் ஓனர். மல்லி, ராஜேஸ்வரி மேம் ஸ்டார்ட் பண்றீங்களா? எழுந்திரி ராஜிமா. என்ன ராஜி, நீங்க ரொம்ப ஜோவியலான பர்சன் சொன்னாங்க, கோவப்படுற மாதிரி இருக்கே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் நடிப்பேன், சூப்பரா நடிப்பேன், கோவம்லாம் பட மாட்டேன். என்னன்னு தெரியல, மூக்கு மேல ஏதோ நரம்பு இழுத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். ராஜியத்தை, மூக்கு மேல நரம்பு இழுத்துச்சா? பாவம் நீங்கள. என்ன வேணும், காஃபியா டீயா? வாட் ராஜியத்தை, இப்படியா ஓனரை கூப்பிடுவீங்க? மல்லி மேடம்னு சொல்லுங்க, இல்ல அம்மான்னு சொல்லுங்க. நல்லா பெண்ட் பண்ணி நில்லுங்கள. வேலை பார்க்க வந்தவங்க வேற பால நிக்க கூடாது, இல்ல பிக் பாட்டி. ஐயோ, சூப்பரா சொன்னடி என் செல்லக்குட்டி. ராஜியத்தை சும்மா அசத்திருவா. ராஜி, நல்லா குனிஞ்சு அம்மான்னு கூப்பிடு. என்ன வேணும் மேடம்? ஐயோ ராஜி, இப்படி அதட்டலாம் கேட்க கூடாது. அப்படியே மெதுவா குரல் அப்படியே ஒளிச்சு வச்ச மாதிரி தன்மையா தான் கேட்கணும். இத பாரு மல்லி, நீ ஓனரு, நல்லா இப்படி கால் மேல கால் போட்டு கெத்தா சாஞ்சுக்காரு. ஆமா மல்லிமா, நல்லா உட்காருங்கம்மா. அது 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 என்ன வேணும் மேடம்? இல்ல, இப்ப எதுவும் வேணாம். ராஜியத்தை, மேடம் ஆப்பிள் ஜூஸ் வேணும், ஐஸ் இல்லாம. வெண்பா, என்ன அத்தைய பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? டாடா, ஓனர் அம்மாவோட பொண்ணு இல்ல நானு, அதான். மாப்பிள்ள, அதான் அவ கரெக்டா தானே சொல்றா. ராஜி, நீ போ ராஜி, போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. சும்மா என் தலையெழுத்து. ஐயோ,
என்ன ராஜி, கிச்சன்ல ஒரே சத்தமா இருந்துச்சு. ஆப்பிள் என்ன வெட்டாத வெட்டாதன்னு உங்ககிட்ட சொல்லிச்சோ? இல்ல, சும்மா 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 ஜோக்குக்கு சொன்னேன். என்ன மல்லி, வாங்கிக்க பிள்ளை, வாங்கிக்க. போதும். ராஜி, என்ன உட்கார்ந்துருக்கீங்க? மேடம் கிட்ட போய் கிளாஸ் வாங்குங்க. என்ன ராஜி, பார்த்து போறது இல்லையா? ச்சே, ச்சே. என்ன ராஜி பாத்துட்டு இருக்க? க்ளீன் பண்ணு. வெண்பா, போய் துணி எடுத்துட்டு வா. துடைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வா. ஓகே பாட்டி. கத்தையா கொண்டு வந்துடாத, ஒத்தையா கொண்டு வா. குடு 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 குடு. இந்தாங்க, புடிங்க. தொடைங்க. பண்ணுமா, பண்ணு. பாத்து 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 தொடைங்க. பாத்து. ஐயோ, அந்த கிளாஸ் எடுமா. அதை யார் தனியா எடுப்பாங்களா? ஐயோ, அப்பா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ராஜி மேம் அழகா நடிச்சாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்துடலாமா வெண்பா? சீட் எடுமா. டாடா, அடுத்து நீங்க தான். மிஸ்டர் விஜய்க்கு என்ன டேர்னா, எல்லாருமே அலைப்பாயுதே மூவி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சக்தி, நான் உன்னை விரும்பல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஆமா, 100 டைம்ஸ்க்கு மேல பாத்திருக்கேன். அந்த சீன் எல்லாம் எவ்வளவு தடவை பாத்திருப்பேன்னு கணக்கே இல்ல. ரைட். இந்த டயலாக்க மிஸ்டர் விஜய் நீங்க மல்லிய பார்த்து சொல்ல போறீங்க. மல்லி, எந்திரிச்சு நில்லுங்க. ஏய், சொல்றோம்ல, எழுந்துரு. எழுந்துரு. டாடா, ஸ்டார்ட். மேடம், இத கண்டிப்பா சொல்லணுமா? ஏன் இவ்வளவு நாள் தனியா சொல்லிருப்பீங்க, இப்ப எங்க முன்னாடி சொல்லுங்க. டாடா, எந்திரிங்க டாடா. கம் ஆன். கம் ஆன். ராஜிமா, சும்மா இரு. மல்லி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஊ, ஏ. என்ன ராஜிமா? போதும் போதும், உட்காருங்க. மேடம், இந்த கேமை இதோட நிறுத்திக்கலாமா? ஃபைனலி ஒன். வெண்பா, வெண்பா சீட் எடு. இன்னாங்க. வெண்பா நீதான். ச்சே, என் பேரை எடுக்கலையே. வெண்பாக்கு என்ன டேரு? ஷீ
She is going to dance with Malli. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் பாட்டு போடுறேன், ஆடுங்க. ம். வாங்கம்மா. என்ன ராஜமா அது? வாங்க டேடா. ஆடு. வெண்பா ஆடுங்க டேடா. தூரல் போடும் நிமிஷம் தூரம் கொஞ்சம் குறையும் பணம் கொட்டும் நேரத்துல கண்கள் திண்டுது மனசுக்குள்ள மயக்கும் வெளியில் ஒரு தயக்கும் அவனம் இங்கே சத்தம் போட்டு ஊரை கூட்டுதே வெண்பா கல்லாத வெண்பா. நீ பேச ரட்டினம் போல சுத்துது என் ஆசை ராக்கெட்டு போல பார்வை நீ வீச கண் தடுக்கி விழுந்தவன் நானே பேபிமா கொட்டுதே காதல்மா நீ என் தங்க கட்டிமா உன்னை தேடி வந்தேம்மா பேபிமா கொட்டுதே காதல்மா நீ என் வயிற கட்டிமா மேடம் இது வாங்க போதுமா? பிக் பாட்டி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கேமோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? வின்னரா? ஆனா எல்லாருமே இந்த கேம் விளையாடலையே. ஆனா நான் எல்லாரையுமே வாட்ச் பண்ணனே. உங்க கூட மல்லி ரோல் பிளே பண்ணும்போது ஒரு சர்வெண்ட்ட அன்பா நடத்துனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட அழகா ரொமான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வெண்பா கூட நல்ல டான்ஸ் ஆடினாங்க. இதுல இருந்து அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் நான் நோட் பண்ணேன். இந்த ஃபேமிலில உள்ள எல்லாரையுமே அரவணைச்சு கொண்டு போற பக்குவம், நல்ல குணம், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சேன். சோ ஆப்வியஸா the winner is மல்லி. ஏய் உங்க மல்லி அம்மா தான். வெண்பா எங்க போற? ஒரு நிமிஷம் டேடா. எங்க போறா? டொன்டடாய். ஆன்ட்டி, இந்த கிரீடத்தை கேம்ல வின் பண்ண என் மல்லிமாக்கு வச்சு விடுங்க. சூப்பர் வெண்பா. மல்லி எழுந்திரீங்க. ம். விஜய் நீங்களும் எழுந்திரீங்க. இத மல்லிக்கு வச்சு விடுங்க. மேடம் 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 இருங்க இருங்க. என்னாச்சு? இல்ல, இந்த வீட்ல முக்கியமான ஆளு ராஜிமா தான். மாப்பிள்ளையுமே எதுவுமே அக்கா கிட்ட கொடுத்துதான் செய்யணும்னு ஆசைப்படுவாரு. ஓ இல்ல மாப்பிள்ள. ம். மேடம் கொடுங்க. இத ராஜி மேடமே வச்சு சரி. விட்டோம். இந்தாங்க ராஜி மேடம், வச்சு விடுங்க. வெய். வெய்மா, கிரீடத்தை சூட்டு. அழகா இருக்கீங்கம்மா. என்னோட கெரியர்ல உங்க கூட பேசினது, விளையாடினது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ். நிஜமாவே எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்சர்வேஷனுக்காக போயிருக்கேன். அந்த வீட்ல இருக்கிற மனுஷங்கெல்லாம் ரொம்பவே இறுக்கமா இருப்பாங்க.
அவங்க கூட இருக்கிறப்ப நான் வேற வீட்டு ஆளுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். எப்படா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே உங்களோட ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி என்ன நடத்துனீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த சண்டேவை ஸ்பெஷல் சண்டேவா மாத்திட்டீங்க. இத நாங்க மறக்கவே மாட்டோம் மேடம். தேங்க்யூங்க. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்குங்க. என்ன ஒரு எனர்ஜி உங்களுக்கு. இப்படி ஒரு பெரியவங்க குடும்பத்துல இருக்கிறது நமக்கு நல்லதுதான். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ எடுத்துக்கலாமே. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. வெண்பா அங்க போ, அப்பா அம்மா கிட்ட போ. ஏய், எங்க போற? இந்த பக்கம் நில்லு. எடுங்க எடுங்க. கொஞ்சம் போன இங்க மேல பாருங்க. மேல மேல. அதேதான் அதேதான். அப்படியே இருங்க, ரெக்கார்டுக்கு உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு 5 minutes எல்லாரும் உட்காருங்க. மேடம் சொல்லு வெண்பா. மல்லியம்மா டாடா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கதிரேசன் தாத்தா கிட்ட அனுப்பிட மாட்டீங்களே? வெண்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ உன் மல்லிமா கூட இங்கேயே இருக்கணுமா இல்ல கதிரேசன் தாத்தா கூட அங்க இருக்கணுமாங்கறத டிசைட் பண்றதுக்காக தான் நான் இந்த ரிப்போர்ட்டை எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனும் கூட. எனிவே என்னையே அம்மாவையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இவ்ளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலிய யாராச்சும் பிரிப்பாங்களா? என்ன விஜய் சார், உங்களுக்கும் சந்தோஷம் தானே? உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா லைட்டா பொறாமையாவும் இருக்கு. பொதுவா ரிப்போர்ட்டை பத்தி பேசவே மாட்டோம். பட் இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. என்னோட ரிப்போர்ட் பாசிட்டிவா தான் இருக்க போகுது. கடவுளே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு சார்? இங்க இருக்கிறத அப்சர்வ் பண்றது தான் என்னோட வேலை. நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறேன், அவ்வளவுதான். மல்லி, உங்களுக்கு ஏதாவது பர்சனலா சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லு மல்லி. நாங்களா என்ன வெளியே நிக்கவா? இல்ல இல்ல, நான் தனியா சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல மேடம். எனக்கு என் வெண்பா அண்ணா உசுரு, அவ்வளவுதான் மேடம். எனக்கும் என் அம்மானா உயிர். சுட்டி. அவதான் என்னோட உலகம், என்னோட சந்தோஷம், என்னோட எல்லாமே. நிறைய மேடம், சொல்லிட்டே போலாம். இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப குழப்பத்தோட தான் வந்தேன். ஆனா எப்போ இவ என்ன அணைச்சுக்கிட்டாலும் அப்பவே என்னோட கேள்வி குழப்பம் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு மேடம். இதுதான் என் வாழ்க்கைன்னு அப்ப அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவங்களோட பணம் சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? அப்புறம் என்ன விஷயம்னா இது எல்லாருக்குமே புரியறதில்ல. என்ன சொல்ல வரீங்க மல்லி? உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரீங்களா? மேடம், ஐயோ, மனுஷங்கன்னா அப்படி இப்படின்னு தானே மேடம் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. சாரி, நான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் நெகட்டிவா இருந்தா சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓப்பனா எதுனாலும் சொல்லுங்க.
அப்படியெல்லாம் இல்லை மேடம். இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. யாரோ புரிஞ்சுக்கலன்னு சொன்னீங்களே. அது கடவுளை சொன்ன மேடம். நாம ஒண்ணு நினைக்கிறப்ப கடவுள் ஒண்ணு நினைக்கிறார் இல்லையா? நாம நல்லது நினைச்சுதான் செய்வோம். ஆனா அது பிரச்சனையில முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.